ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் முருங்கைக்கீரையை கசப்பே இல்லாமல் பச்சை பசேல்னு நிறம் மாறாமல் அதுவும் குக்கரில் சுவையாக கடைஞ்சி காமிக்க போகிறேன். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க முருங்கைக்கீரையை எப்படி கடையலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பருப்பை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன், மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட பூண்டு ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே 3 பச்சை மிளகாவை 2ஆக உடச்சி சேர்த்துக்கிறேன். 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக புளி சும்மா கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இப்போ தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு நான் எடுத்துக்கிறேன். பருப்பு பார்த்திங்கன்னா 3/4 பதம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ விசில் போட்டாச்சு. அதுக்குள்ளே கீரையை க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். முருங்கைக்கீரையை முத்தனை கீரையாக எடுக்கக்கூடாது, நல்ல பசுமையான இளம் கீரையாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், விசில் வந்துடுச்சு. மூணு விசில் வந்தாச்சு. நான் கீழே இறக்கி வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 80% அளவுக்கு வெந்திருக்கணும். முழுசாக குழஞ்சி இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ இதை மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு புழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கீரையை சேர்த்து ஒரு 8 நிமிஷத்துக்கு சிம்மில் அப்படியே வச்சுருப்போம். ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. இப்போ நான் எல்லா கீரையும் சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பருப்போடு ஒன்றா சேர்ந்து வரணும். கரெக்டாக 5லேருந்து 8 நிமிஷம் வச்சுருந்தா போதுங்க. அதுவும் சிம்மில் தான் வச்சுருக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயோ இல்லை ரொம்ப நேரமோ கீரையை ஸ்டவ்வில் வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக கசக்க ஆரம்பிச்சிரும். இப்போ கீரை சேர்த்து ஒரு 8 நிமிஷம்தான் ஆகுது. அதுவும் சிம்மில் தான் வச்சுருந்தேன். ஃபுல் சிம்மில் வச்சுருந்துட்டு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கிறேன். நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். பசுமையாக தான் இருக்கும், பட் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும் இந்த மாதிரி. இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டேன். இப்போ கல் சட்டிக்கு மாற்றிக்கலாம். அதாவது கடையக்கூடிய சட்டி, அந்த சட்டிக்கு மாற்றியாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கிங்க. சூட்டோட சூடாக கடைஞ்சிருங்க. அப்போ தான் நல்லா மசிஞ்சு வரும். இல்லைன்னா இலைகள் முழுசாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பார்த்திங்கன்னா மசிஞ்சிடுச்சு. கடைசியாக இப்போ கீரைக்கு தாளிப்பு தரணும். நல்லா இழுத்து பிடிச்சி நல்லா கடைஞ்சிக்கிங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா கீரை நல்லா மசிஞ்சு வரும். இப்போ மறுபடியும் ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு பொரிய விட்டுக்குங்க. ஒரு 2 பெரிய காய்ந்த மிளகாவை நல்லா உடைச்சிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தாளிப்பை கடைஞ்சி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையோடு சேர்த்து மறுபடியும் ஒரு 2 செகண்டுக்கு நல்லா இழுத்து பிடிச்சி கடைய போகிறோம். கண்டிப்பாக காஞ்ச மிளகாவை சேர்த்த பிறகு நல்லா கடையணும். அப்போ தான் அந்த காய்ந்த மிளகாயினுடைய டேஸ்ட்டு கீரையில் போய் சேரும். அவ்வளோதாங்க, சூப்பரான முருங்கைக்கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. கசக்கவே கசக்காது, ரொம்ப அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கலர் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குன்னுட்டு. நீங்களும் குக்கரில் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். கீரையும் ரொம்பவே ருசியாக இருக்கும். அதே மாதிரி கலரும் சேஞ்ச் ஆகாது. கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் செய்கிறப்ப கசக்காமல் வந்ததா, கீரையினுடைய நிறம் மாறாமல் இருந்ததா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முருங்கைக்கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்குங்க. பாய்.